அதை சொல்றேன்னு சொன்னா, ராஜராஜ சோழன் இருக்காருல்ல, மகா கணம் பொருந்திய ராஜராஜ சோழன், அவருக்கு 1 2 பத்திரம் இல்லைங்க, 15 மனைவிகள். 15 மனைவிகள். பேர் சொல்லணுமா? முத மனைவி உலக மகாதேவி, 2வது மனைவி சோழ மகாதேவி, 3வது மனைவி அபிமான வள்ளி மகாதேவி, 4வது மனைவி திரைநோகிய மகாதேவி, 5வது மகாதேவி பஞ்சவன் மகாதேவி, 6 பிருத்வி மகாதேவி, 7 லாட மகாதேவி, 8 மீனவன் மகாதேவி, 9 திருப்போண மகாதேவி, 10 வில்லவன் மகாதேவி, 11 வீர நாராயணி மகாதேவி, 12 நத்தன் தில்லை அழகி மகாதேவி. எப்படி இதெல்லாம் முடியும் தெரியல. சரி, 13 காடன் தொங்கி மகாதேவி, உன்னாலே முடியல. 14 பொன் பிச்சி மகாதேவி, 15 நோட்டீஸ் பாயிண்ட் யுவரானர் தைலா மகாதேவி. நான் சொல்லல சார். நேர தஞ்சாவூர் கோயிலுக்கு போங்க. தஞ்சாவூர் கோயிலுக்குள்ள உள்ள நுழைஞ்ச ஒரு கல்வெட்டு இருக்கு. தன் பெண்டுகள் என்று வெட்டுக, என் பொண்டாட்டினு வெட்டுகன்னு ராஜராஜ சோழன் சொன்னதாக ராஜராஜ சோழன் பொண்டாட்டி 15 பேர் வரிசையா அப்படி எழுதி வச்சிருக்காரு. கோயிலுக்கு நன்கொடை கொடுத்தவங்க பேர் இருக்கும்ல. நான் இப்ப என்ன கேட்கிறேன், இந்த 15 பேர்ல நீ யாருடைய வாரிசு? அதுக்கு மட்டும் பேச, என்ன மன்னர் பெருமை பேசுற? இதை நீ வெளியே சொல்ல முடியுமா? அப்பா யாருன்னு யாருக்கா தெரியுமா? அம்மா சொன்னா கேட்டுக்கணும். அதை போய் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அம்மா யாரையாவது கூப்பிட்டு வந்தாங்க ஒப்பேன்னு சொன்னா அதோட வணக்கம் நன்றிட்டு எதிர்த்து போயிட்டே இருக்கணும். 15 பேர்ட்ட போய் கேளு, நீ யாருன்னு கேட்க. என்ன வரலாறு பேசுற? என்ன மன்னர் பெருமை பேசுற? சார், ராஜராஜ சோழன் நல்ல கோவில் கட்டினாரா? கட்டினதவரா? உழைப்பாளியான கட்டினா? உழைப்பாளியினுடைய பக்கம் அங்கே எங்கே இருக்கிறது என்ற கேள்வியைத்தான் அண்ணன் திருமாவளவன் கேட்கிறார். வேற ஒண்ணு கேட்கல. கோயில் கலை பொக்கிஷம் சார். கோயில் 2 விஷயம் தான் சார். ஒண்ணு வழிபாடு சார்ந்தது, இன்னொன்று வரலாறு சார்ந்தது. நான் கோயில வரலாறா பார்ப்பேன். நான் அந்த கோயிலை பார்த்தேன்னா நான் கோயிலுக்குள்ள போவேன். எல்லாரும் கும்பிட்டுருக்காங்கன்னா நானும் போவேன், உள்ள போவேன். ஒருத்தர் கும்பிட்டாருன்னா அவர் விபூதி பூசினா நானும் பூசிக்கிறேன், அவரை மதிப்பேன். அதெல்லாம் வேற. ஆனா நான் ஒரு கோவிலை கலை பொக்கிஷமாகத்தான் நான் பார்ப்பேன். ஒன்னொருத்தர் அதை வழிபாடா பார்ப்பார், தப்பு இல்லை.